Hi friends, welcome to Jayashree Star. இன்னைக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இன்னைக்கு ஒரு வேப்பம்பட்டு பெருமாள் பட்டு ஸ்ரீ வீரராகவ தெருவில் ஒரு பிள்ளையார் செல்வ விநாயகர் கோவில் கும்பாபிஷேகம் நடந்துட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா மேலே அவங்க இப்போதான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கும்பாபிஷேகம் கலசம் அந்த தண்ணி ஊற்றுறதுக்கு ஸோ காயின்ஸ்லாம் போடுவாங்கன்னு சொன்னாங்க. பட் காயின்ஸ்லாம் போடவே முடியல. பட் தண்ணி விழுறப்போ நான் எடுக்கலை, சாரி ஃப்ரெண்ட்ஸ். பட் கண்டிப்பாக இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணிருக்கேன். அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ரெடி பண்ணிட்டுருக்காங்க. மேலே சாமியெல்லாம் சேர்ந்து ரெடி பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நடுவில் கோவில் பார்த்தீங்கன்னா இப்போதான் கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்காங்க. எப்பயோ கட்டிட்டாங்க கோவில். பட் கும்பாபிஷேகம் கோபுரம் மாதிரி அந்த கும்பத்தை இப்போதான் வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப அழகாக இருந்தது இந்த கும்பம். இதில் கிளியராக தெரியல, ஏன்னா ஸ்மோக் நிறைய இருக்குது. நான் சுற்றி வேணால் காட்டுறேன் பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக சுற்றி காட்டிகிட்டு இருப்பேன். ஸ்மோக் உங்களுக்கே தெரியுதா? தெரியுது. ஸோ இந்த ஊரில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கோவில்னா இந்த கோவில் ரொம்ப பிடிக்கும். ஸ்ரீ செல்வ விநாயகர் கோவில். எங்கள் வீடு இந்த கோவிலுக்கு ஒரு 2 அடி தான், 2 அடி எடுத்து வச்சுன்னா எங்கள் வீடு அந்த மாதிரி. ஸோ ரொம்பவே பிடிச்ச கோவில் இது. அண்ட் இந்த கோவில் பற்றி தான் அம்மா கும்பாபிஷேகம் தான் பார்க்கணும். ஆக்சுவலி நான் கருடன்லாம் வீடியோ எடுத்தனால எனக்கு தெரியல. பட் எடுத்திருப்பேன் பாருங்க நீங்களே. என் தம்பி வேறு ஒரு பக்கம் தொல்லை பண்ணிகிட்டே இருந்தான். ஸோ எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் நான் இந்த வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணேன் எடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ரொம்பவே நல்ல வீடியோ சொல்லலாம். கோவில்னாலே ஸோ அந்த வகையில் தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ வீடியோ பாருங்கள். இவர் தான் சிவன் வச்சுருந்தாரு. சிவன் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த கட்டை இதெல்லாம் பண்ணி தான் அதெல்லாம் பண்ணாங்க. ஸோ கீழே 1 மினிட் கீழே நம்மளுக்கு அந்த தட்சிணாமூர்த்தி இருந்தார். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் இந்த வீடியோவில் காமிச்சேன். தட்சிணாமூர்த்தி தான் கீழே இருந்தார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கருடர் போகிறாரு. கருடர் சுற்றினா தான் அந்த இதை கீழே ஊற்றுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. கலசத்தை எடுத்து அந்த இதுக்கு ஊற்றுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க பாருங்க, இப்போ மைக்கில் அந்த சாமி கருடர் வரான்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த சைடு கருடர் வந்துட்டு இருந்தாரு. ஸோ நான் காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி கீழே இருக்கார். ஸோ அந்த கேட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேட்குள்ள தான் விநாயகர் இருக்கார். இப்போ தான் ஏறிட்டு இருக்காங்க விநாயகர் இது பண்ணுறதுக்கு, பூஜை பண்ணுறதுக்கு. ஸோ ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஏன்னா கோவிலுக்கு நாங்கள் பிரசாதம் எங்கள் பாட்டி இந்த கோவிலுக்கு நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. எங்கள் பாட்டி மட்டும் இல்லை, நிறைய பேர் எங்கள் கிராமத்தில் நகரத்தில் இருக்கிற எல்லாமே பண்ணியிருக்காங்க. பிரசாதம் கோவில் கட்டியிருக்காங்க. ஸோ ரொம்ப இது ஹெல்ப்ஃபுல்லான ஒரு கோவில் இன்னும் நிறைய பேர் தம்பி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கான். சாரி, ஃபோன் சமாதானப்படுத்துறேன். அவளுக்கு இப்போ தண்ணி கடவுள். நிறைய பேருக்கு விநாயகர்னாலே இந்த செல்வ விநாயகர் ரொம்ப பிடிக்கும். எனக்கும் விநாயகர்னாலே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சாரி அண்ட் அப்பப்போ இது மறையும். நான் பாஸ் பண்ணி எடுத்திருக்கேன். கோவில் சுற்றி காட்டுறேன் பாருங்க. கீழே அவங்க அந்த சைடு இருக்கிறது தட்சிணாமூர்த்தி. ஸோ கோவிலுக்கு வெளியில் ஷெட்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. ரொம்ப சாம்பிராணி புகழாக இருந்ததுனால எடுக்க முடியல, ஸ்மோக்கியாக இருந்தது அதனால. ஸோ கோவில் சுற்றி காட்டிட்டேன். ஃபுல்லாக கிராமம் அண்ட் முள்வெளி நடுவில் இல்லையா கோவில். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் தட்சிணாமூர்த்தி. ஸோ சுற்றி காமிக்கிறேன், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க.
ஆசை போமாதே வந்து கோவிலுக்கு வந்திருக்காங்க. சின்ன செப்பலே இல்ல அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்போ நான் சுற்றி காட்டுறேன் பாருங்கள். இவங்க வந்து விஷ்ணு அப்படின்னு சொல்கிறாங்களே அவங்க தான். இந்த சிலையெல்லாம் வந்து ரீசெண்டாக தான் வச்சாங்க. ஸோ ஒரு 2 நாளைக்கு முன்னாடிலாம் இல்லை, நேற்று தான் வச்சாங்க. அண்ட் நேற்று வச்சதையும் நாங்கள் பார்த்தோம். எங்களுக்கு வந்து இதெல்லாம் கண்ணாடியில் காட்டினாங்க, நேரடியாக பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ வச்சதுக்கப்புறம் இதுதான் வந்து ஏறுற வந்து அந்த படி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். ஆக்சுவலி இப்போ வந்து கட்டிகிட்ருக்காங்க. ஸோ அதில் ஏறும்போது எல்லாருமே கேட்டுங்க பயமாக இருக்காதா அப்படின்ட்டு. ஸோ அந்த சைடுக்கு வந்து என்ன கடவுள்னு தெரியல, என்ன சாமின்னு தெரியல. ஸோ வாங்க நம்ம திரும்பி நம்ம பேசிட்டே போயிடுவோம். இங்கே வந்து கீழே விழக்கூடாதுன்றதுனால க்ரீன் ஷீட்லாம் போட்டிருக்காங்க. இனிமேல் வந்து நம்மளுக்கு அந்த தகுடு இதெல்லாம் போட்டுருவாங்க. ஸோ அந்த சைடு வந்து உற்சவமூர்த்தி உற்சவ விநாயகர் அங்கே வச்சுருக்காங்க. ஸோ நானே அது கவனிக்கல, லாஸ்ட்டாக வீடியோலாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் கவனித்தேன். சின்ன குழந்தைங்களும் நிறைய பேர் வந்திருக்காங்க. இவ்வளோ நேரம் வந்து நான் இந்த வீடியோ வந்து போட்டதுக்காச்சு எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து கோவில் விஷயம்னாலே எல்லாருமே எனக்கு பிடிக்கும். ஸோ அதுதான் எங்கள் பாட்டி. ஸோ அவங்க கை காமிச்சிருந்தாங்களோ அவங்க தான் எங்கள் பாட்டி. அண்ட் கீழே என் தம்பி இருந்தால் நான் வீடியோ எடுக்கலை, நான் அப்புறமா அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து சாமி வந்து ஆடின்னு இருக்கு. கத்திட்டு இருந்தாங்க. சாமி வந்துட்டு சாமி வந்துச்சு. ஒரு சாமி கீழே ஒரு சாமி வந்துச்சு. அதாவது வந்து சாமின்னா ஒரு ஐயர் அந்த மாதிரி சொல்லுவாங்க, அவங்களுக்குள்ள ஒரு சாமி வந்துச்சு. எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்து கும்பாபிஷேகம் நான் ஃபர்ஸ்ட்டாக நேரில் பார்க்குறேன். இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. ஸோ விநாயகர் கோவில் தான் ஃபஸ்ட்டு பார்க்கணுன்னு இருக்குது. அதனால் பார்த்தாச்சு. ரொம்ப வந்து பக்கத்தில் வந்து அந்த என்ன டென்ட்டுலாம் கேட்பீங்க. ஸோ அது வந்து பக்கத்தில் யாரோ வந்து ஏதோ சாப்பாடு போட்டிருந்தாங்க, அதுக்கு எதுக்கு நம்மளுக்கு. அண்ட் நான் அதை பார்த்தேன். நான் ஃபஸ்ட்டு அது பார்க்கும்போது ஒரு வேளை பந்தல் போட்டுப்பாங்களோ அப்படின்னு நினச்சேன். பட் அது வந்து பக்கத்து வீட்டில் ஏதோ ரகு ப்ரேயர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வந்தாங்க. சாமி ஆடிட்டே வராங்க பாருங்கள், கலக்க வச்சுட்டு வராங்க. அவங்க அப்படியே சுற்றிட்டு கோவில் ஒரு 3 வாட்டி சுற்றிட்டு தான் போவாங்க. நான் ஒரு வாட்டி தான் எடுத்தேன். பாட்டி வந்து கோவிலில் தான் இருக்காங்க, இன்னும் வரல. கோவிலில் வந்து அங்கே இருக்காங்க. நான் வந்து இந்த வீடியோ போட்டுனா வரத்துக்குள்ள அப்படின்னு நான் போடுறேன். ஸோ இப்போ தான் தண்ணி தெளிப்பாங்க. தண்ணி தெளிக்கிறது நான் எடுக்கலை, இருந்தாலும் மேலே போவாங்க, எடுக்கிறேன். மேலே
போயிட்டே இருக்கு. ஸோ வீடியோ கிட்டத்தட்ட நிறைய டைம் எடுத்துக்கும். நானே வந்து ஷார்ட்டில் போய் தான் ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். செல்வ விநாயகர் கோவிலுக்காக கூட என் தம்பி கேட்டுட்டான். உள்ளே போயிட்டாங்க. கலசத்தெல்லாம் எடுத்து சாமிக்கும் எல்லாம் யாரெல்லாம் வந்து வேட்டி கட்டியிருக்காங்களே அவங்க எல்லாருமே போயிட்டாங்க. ஸோ சிவன்லாம் வந்து நல்லா அழகாக கட்டியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ வெயில்னால ரொம்ப வந்து தாங்க முடியாத ஒரு சாமி பாருங்க கலசத்தை எடுத்துகிட்டு போகிறாரு. ஸோ இப்போ போனார் பார்த்தீங்கன்னா கட்டி அதை வந்து இப்படிதான் வந்து இது பண்ணாங்க. காப்பை கட்டி திரும்பி அதை வந்து இந்த காப்பியை எடுத்துட்டாங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தவங்க எல்லாருமே வந்து போயிருக்காங்க. ஸோ ரொம்ப வந்து நல்லாயிருக்கும் இந்த கோவிலுக்கு வந்தால். இன்னும் நிறைய பேர் வரணும்னு என்னோட கோரிக்கை. கோவில் வந்து ரொம்ப வந்து நல்லாயிருக்கும், ஃபேமஸாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வந்து கருடர் வரப்போகிறாரு. கருடர் வந்து மேலே சுற்றிட்டு இருந்தாங்க. தெரியுதான்னு தெரியல, பட் எடுக்க முடியல என்னால் வீடியோ. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கருடர் சுற்றுவார். மேலே ஏறிட்டாங்க. கலெக்ஷன்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே மேலே ஏறினாங்க இல்லையா கலெக்ஷன் எடுக்க. நெக்ஸ்ட் வந்து நான் அது ஏன் வீடியோ எடுக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லாஸ்ட்லேருந்து எனக்கு வீடியோ போயிட்டு அப்படின்ட்டு மைக்கில் சொல்லிட்டு இருந்தாங்க. அது பாருங்க தெரியுதா? எனக்கு தெரிஞ்சு நம்ப முடியல. தெரியுமா
இருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கருடர் வந்து கிட்டே இருக்காரு. அப்போ வந்து நான் வீடியோ எடுக்கிறேன். செல்லில் வந்து ஸோ வெயில் வேறு நிறைய இருந்ததுனால என்னால் எடுக்க முடியல. ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாருக்குமே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கருடர் வந்துட்டுருக்காருன்னு அந்த சாமி கூட சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ எனக்கு ரொம்ப வந்து ப்ரௌடாக இருக்குது. ஏன்னா வீடியோ வந்து எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம் வெயில்ல. ஸோ நான் பந்தலுக்குள்ளே போய் நின்று தான் எடுத்தேன். காமிச்சிட்ருக்காரு. கருடர் என்னால் எடுக்க முடியல. பட் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு இருந்தார். நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஆசை கொடுங்க. பட் அவர் அங்கேருந்தே ஆசை கொடுத்ததுனால ஊற்றிட்டாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே நன்றி இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு. அண்ட் அந்த சைடாக ஏறி போடணும். மக்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த சைடும் இதே அளவுக்கு மக்கள் இருந்தாங்க. அந்த சைடும் தீர்த்தம் கொடுத்தாங்க. எனக்கு சரி பிடிச்சிக்கோங்க அப்படின்ட்டு தீர்த்தம் கூட நாங்கள் வந்து சாமி ரூமில் வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா தலைவர் வந்து மேலே நின்றுருக்காரு. அது யாருன்னு கேட்டிங்கன்னா தலைவர் தான். ஸோ அவரை வந்து ஊற்றுனாங்க, பார்த்தோம். ஆக்சுவலி எங்கள் பாட்டி அந்த கூட்டத்தில் இல்லை, அந்த சைடு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து தீர்த்தத்தை கும்பிட்டு வருவாங்க. திரும்பியும் தீர்த்தத்தை ஊற்ற போகிறாங்க. ஏன்னா வந்து இந்த வீடியோ வந்து நான் 2 வாட்டி எடுத்தேன். இந்த சைடை வந்து எடுத்தேன், அந்த சைடை வந்து எடுத்தேன். இந்த சைடு ஏறும்போது மட்டும் தான் எடுத்தேன். குழந்தைங்களாம் ஓடி ஆடி விளையாடிட்டு இருக்காங்க பாருங்க. ஸோ நிறைய பேர் வந்து இந்த கோயிலுக்கு வந்திருந்தாங்க.